ஒரு இனிமையான முகத்தோடு நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் வந்த பிறகு அவர் முன்னிலையில இந்த பொங்கல் பொங்கி செல்வமும் இன்பமும் 2026 நல்ல ஒரு அரசியல் மாற்றமும் வர வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றோம். அன்பு சொந்தங்கள், உலக வரலாற்றில் எந்த ஒரு நாகரிகத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு தன்மை நம்முடைய பொங்கலுக்கு இருக்கிறது. மனித நாகரிகம், மனிதத்தினுடைய கலாச்சாரத்தை பார்க்கும் பொழுது பழையது எப்பொழுதும் கழிந்து ஆக வேண்டும், புதியது எப்பொழுதும் வர வேண்டும். The old has to go and new has to come என்று சொல்வார். இந்த பொங்கல் திருநாள்ல முதல் நாள் போகி பண்டிகை ஒரு முறையும் கூட நம்முடைய கலாச்சாரத்தை நமக்கு உணர்த்துகிறது. பழைய விஷயங்கள் என்பது பழைய பொருட்கள் மட்டுமல்ல, வீட்டில் இருக்கக்கூடிய பழைய சாமான் மட்டுமல்ல, அதை மட்டும் எரிப்பதல்ல. பழைய சிந்தனைகள் இருந்தாலும் அதையும் எரிக்க வேண்டும். யார மேலாவது கோபம் இருக்குன்னா அதையும் தொலைக்கணும். அந்த ஒரு ஆண்டு காலம் நம்முடைய உடம்புக்குள்ள, மனதுக்குள்ள, ஈகோக்குள்ள ஏதாவது கெட்ட விஷயங்கள் வந்திருந்தாலும் கூட போகி பண்டிகையில் அதெல்லாம் வெளியேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கலாச்சார சிந்தனையில போகி பண்டிகை ஆரம்பித்து, இரண்டாவது நாள் பொங்கல் பண்டிகையோடு நம்முடைய குடும்பம், நம்முடைய சொந்தங்கள், உற்றார்கள், உறவினர்கள் எல்லோரையும் ஒரு குடும்பமாக ஒரே இடத்திலிருந்து எல்லோரும் சேர்ந்து அந்த பொங்கலை பொங்கி, மூன்றாவது நாள் சூரிய பகவானிலிருந்து பஞ்சபூதங்கள் எல்லோரும் சேர்ந்து, ஐந்தறிவு இருக்கக்கூடிய மிருகம் என்று சொல்வதை விட ஐந்தறிவு ஜீவன்கள் நம்மளோடு இருந்து நம்முடைய விவசாயத்திற்கு, நம்முடைய வளத்திற்கெல்லாம் பெருமை சேர்க்கக்கூடிய நம்முடைய பசுமாட்டிலிருந்து, காளை மாட்டிலிருந்து, நம்முடைய விவசாய தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் மரியாதை செல்வதற்காக மாட்டு பொங்கல். அதன் பிறகு நான்காவது நாள் நம்முடைய தமிழர் கலாச்சாரத்தினுடைய ஒரு பாரம்பரியமாக இருக்கக்கூடிய திருக்குறள், திருவள்ளுவரை பெருமைப்படுத்தக்கூடிய திருவள்ளுவர் நாள். இந்த 4 நாட்களும் தொடர்ந்து போகி பண்டிகை, பொங்கல் பண்டிகை, மாட்டு பொங்கல் பண்டிகை, திருவள்ளுவர் நாள், 4ஐயும் ஒன்றாக ஒரு கலாச்சாரம் மிகச் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது என்றால் அது நம்முடைய தமிழர் கலாச்சாரத்தில் மட்டும்தான் அது நடந்து கொண்டிருக்கிறது. அருமை சொந்தங்கள், பாரதிய ஜனதா கட்சி கடந்த சில ஆண்டுகளாக நம்ம ஊர் பொங்கல் என்கின்ற பெயரில் பட்டி தொட்டி எல்லாம் இந்த பொங்கல் பண்டிகையை மக்களோடு இணைந்து சமத்துவ பொங்கலாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா ஒன்றியத்திலும் 1200க்கும் மேற்பட்ட ஒன்றியத்திலும் இந்த பொங்கல் பண்டிகை நடக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களோடு இணைந்து இந்த பொங்கலை பொங்குகின்றோம். இன்னைக்கு 1008 பொங்கல் பானையை ஒரே இடத்துல நம்முடைய மகளிர் அணி அக்கா கவிதா அவர்கள் இருக்கின்றார்கள், அவருடைய சகோதரிகள் எல்லாம் இருக்கிறாங்க. நம்முடைய அகில இந்திய மகளிர் அணியினுடைய தலைவியாக இருக்கக்கூடிய அக்கா வானதி சீனிவாசன் அவருடைய மேற்பார்வையில தமிழகத்தில் இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக ஒரு மாநிலம் அல்ல 2 மாநிலத்தினுடைய பெருமை மிகுந்த ஆளுநராக, ஒரு ஆளுநர் பொறுப்பிலிருந்து யாரும் அந்த பொறுப்பை விட்டுவிட்டு வீதியில புழுதியில வந்து அரசியல் செய்வதை நான் கேட்டதில்லை, பார்த்ததில்லை. நம்மோடு இருக்கக்கூடிய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், அவரும் இந்த பொங்கல் பண்டிகையில சிறப்பு விருந்தினராக நம்மோடு கலந்து கொண்டிருக்கின்றார். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு உண்மையான பெண்கள் சக்தியை நாம் பார்க்கின்றோம். நிச்சயமாக தமிழ்நாட்டில் நம்முடைய பெண்கள் அவங்க குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா, எப்படி போகி பண்டிகையில பலதெல்லாம் போகணுமோ, பழசெல்லாம் போகணுமோ, துன்பமெல்லாம் போகணுமோ, பெண்கள் அவர்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது பழையதெல்லாம் போகும், துன்பமெல்லாம் போகும், இன்பம் வரும். அது பெண்களால், அந்த சக்தியால் மட்டும்தான் அது முடியும். அதனால் தான் ஆண்டவன் சிருஷ்டி பண்ணும் பொழுது இன்னைக்கு நம்முடைய இந்து தர்மத்தில் பார்த்தீங்கன்னா ஆண் கடவுளை விட பெண் கடவுள்கள் தான் அதிகம். ஏன்? அது 1:10 அப்படிங்கிற ரேஷியோல மட்டும் இல்லைங்க, 1:1000 என்கின்ற ரேஷியோல இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் எது செய்தாலும் கூட நம்முடைய தாய்மார்களை, சகோதரிகளை முன்னிலைப்படுத்தி தான் செய்கின்றோம். 2 நாட்களுக்கு முன்பு தாராபுரம் பகுதியில் சங்கரனாம்பாளையம் என்கின்ற கிராமத்தில் அந்த குளத்துல பிறக்கக்கூடிய முதல் பெண் குழந்தைக்கு ஒரு மரியாதை செய்கின்ற நிகழ்ச்சியில பங்கேற்றேன். பொன்னூஞ்சல் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுல ஊஞ்சலே தங்கத்தால் செய்யப்பட்ட ஊஞ்சல்ல அந்த குளத்தில் பிறந்திருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை மாமாமார் கொண்டு வந்து ஊஞ்சல் வைத்து ஆட்டி விடுகின்ற பழக்கத்தை பார்த்தேன். நான் கேட்டேன், எத்தனை வருஷமா அதை நடத்துறீங்க? 1800 ஆண்டுகளாக இந்த தலைமுறையாக இதை பின்பற்றி வருகின்றோம் என்று அந்த சங்கரண்டாம்பாளையம் பகுதியில் சொன்னாங்க. ஒரு பெண்ணுக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பாருங்க. அதனால இன்னைக்கு இந்த 1008 பொங்கல் பானையும் கூட நம்முடைய தாய்மார்கள், சகோதரிகள் அவங்க முன்னிலையில இந்த பொங்கலை மிகச் சிறப்பாக இனிமையான முகத்தோடு வைத்துக் கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்திற்காக நாம் காத்திருக்கின்றோம். அது அரசியல் மாற்றம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அது சமுதாய மாற்றமாக இருப்பதை நாம் மகிழ்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, என்றைக்கும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் அதிகமாக கொண்டிருக்கிறது. குடும்பங்கள் எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலி என்று சொல்கின்ற அளவுல தாத்தா பாட்டி ஒரு பக்கம், அப்பா அம்மா குழந்தைகள் ஒரு பக்கம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டோம். இந்த நாகரிகமான உலகத்துல சமூக வலைதளம் வந்த பிறகு நிறைய பேர்த்த நாம் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் கூட கிடைப்பதில்லை.
தொலைபேசியில பேசுறோம், வீடியோ கால்ல பாக்குறோம். அதையெல்லாம் இந்த பொங்கல் பண்டிகையும் தினத்தன்று நாம் நம்மளை வச்சுக்கணும், நினைவு கொள்ள வேண்டும். நாம் திரும்ப பழைய கலாச்சாரத்திற்கு போவதற்கான இதை ஒரு உந்துதலாக எடுத்துக் கொள்ளணும். பொங்கல் பண்டிகை என்பது 4 பேர் சேர்ந்து வைப்பதை விட எல்லோரும் அழைத்து, உற்றார் உறவினர்களை அழைத்து அந்த பொங்கல் பண்டிகையை வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு உறுதிமொழியை, வைராகியத்தை நாம் எடுத்துக்கணும். திரும்ப குடும்பங்கள் எல்லாம் அந்த நியூக்ளியர் ஃபேமிலியாக சிதறுண்டு சின்ன சின்ன குடும்பங்களாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய வேளையில அதை பெரும் குடும்பமாக மாற்றுவதற்கான முயற்சி எடுக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை 60% அர்பனைசேஷன், 60% மக்கள் நகரத்திலும் 40% மக்கள் கிராமத்திலும் வாழ்றாங்க. இது கிராமத்து பண்டிகை என்று சொல்வதை விட தமிழர் பண்டிகை. அதனால் நகரத்தில் இருந்தாலும் கூட, அபார்ட்மெண்ட்ல நாம் இருந்தாலும் கூட குழந்தைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும். ஒரு பொங்கல் பண்டிகையை மஞ்சளோடு மிக அற்புதமாக அந்த பொங்கல் பண்டிகையை அபார்ட்மெண்ட் கலாச்சாரத்தில் வாழ்ந்தாலும் கூட அந்த குழந்தைக்கு எடுத்து சொல்வது நம்முடைய கடமையாக நான் பார்க்கின்றேன். சொல்லிக் கொடுக்கலைனா அந்த கலாச்சாரம் என்பது இந்த தலைமுறையோடு அழிந்துவிடும். தமிழ்நாட்டில் வீர மிகுந்த இடத்துல ஜல்லிக்கட்டு நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றே ஆரம்பிச்சிட்டாங்க முதல் ஜல்லிக்கட்டு. 2 மாத காலம் அந்த ஜல்லிக்கட்டு நடக்கும். நேற்று எங்களுடைய தோட்டத்தினுடைய மாடு தீரன் மாட்டையும் நேற்று ஜல்லிக்கட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கிறோம். 2 மாத காலம் எங்களை விட்டு பிரிந்து எங்களுடைய மாடு எல்லா ஜல்லிக்கட்டிலும் பங்கேற்று விட்டு 2 மாதம் கழித்து நம்முடைய தோட்டத்துக்கு திரும்ப வரும். அந்த மாடு செல்லும் பொழுது எல்லோருமே ஒரு துளி கண்ணீரோடு அனுப்பி வைத்தோம். 2 மாதம் எங்களோடு இல்லை என்கின்ற வருத்தம் இருந்தாலும் கூட அந்த மாட்டினுடைய விளையாட்டு இடம் என்பது ஜல்லிக்கட்டு மைதானம் என்பதை தெரிந்து அனுப்பி இருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும். அந்த ஜல்லிக்கட்டை கூட்டிட்டு போகணும். அந்த பாரம்பரிய விளையாட்டை பார்க்க வைக்கணும். ஏதோ ஒரு இடத்துல கூட்டம் அதிகமாக ஒரு ஜல்லிக்கட்டு இருக்குன்னா கூட்டம் இல்லாத ஒரு ஜல்லிக்கட்டு கூட்டிட்டு போகணும். நம்முடைய குழந்தைய சென்னையில் இருந்தாலும் கூட, பெரிய நகரத்தில் இருந்தாலும் கூட ஒரு ஜல்லிக்கட்டு போட்டியை காட்டும். எப்படி அந்த காளையை பாசமாக வளர்க்கின்றார்கள், எப்படி அந்த மாட்டிற்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. இந்த பகுதியில் குறிப்பாக திருச்சி, மானாமதுரை இந்த பகுதியில் எடுத்துக்கிட்டோம், மதுரை பகுதி எடுத்துக்கிட்டோம்னா அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு அருமையான சாப்பாடு. காலையில கேழ்வரகு களியை கொடுப்பாங்க. அந்த மாட்டை தினமும் குளிப்பாட்டுவாங்க. 2 முறை பார்த்துக் கொள்வார்கள். அந்த மாட்டை வணங்கிவிட்டு தான் அடுத்த வேலையை ஆரம்பிப்பாங்க அந்த ஜல்லிக்கட்டு காளைக்கு. அதையெல்லாம் ஒரு குழந்தை பார்க்கும் பொழுது மட்டும்தான் 5 அறிவு இருக்கக்கூடிய உயிரினத்தின் மீது ஒரு பெரிய மதிப்பு மரியாதையும் அந்த குழந்தைக்கு வரும். அதனால் நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த ஆண்டு நீங்க ஒரு சின்ன முயற்சி எடுத்து ஒரு ஜல்லிக்கட்டு போட்டிக்கு குழந்தையை கூட்டிட்டு போய் காட்டுங்க. அங்க இருக்கக்கூடிய வீரர்கள் எப்படி, அந்த இளம் வீரர்கள் மிக திறமையாக நம்முடைய ஜல்லிக்கட்டு மாட்டை மிக லாகுவாக பிடிக்கிறாங்க. அதே நேரத்தில் எப்படி இந்த தமிழ் வீர பாரம்பரியம் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளை தாண்ட தொடர்ச்சியாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். காரணம், இந்த ஜல்லிக்கட்டுக்கு உச்சநீதிமன்றத்தில் தடை வந்த பொழுது அது ஒரே நாளில் 3 அமைச்சரவையில் அதற்கான ஒப்புதலை பெற்று அதற்கான அரசாணையை கொண்டு வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களிடம் பேசி மறுபடியும் நமக்கான ஜல்லிக்கட்டை நமக்கு கொடுத்த பெருமைக்குரியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதற்கு மேடையின் மீது தலைவர்கள் இருக்கின்றார்கள். அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு நம்முடைய மாநிலத்தினுடைய தலைவராக பொறுப்பில் இருந்தார். அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மத்தியில இணையமைச்சராக பொறுப்பில் இருந்தார். இந்த தலைவர்கள் எல்லாம் நமக்காக போராடி டெல்லிக்கும் சென்னைக்கும் பறந்து ஜல்லிக்கட்டு போராட்ட குழுவை ஒருங்கிணைத்து மத்தியில 3 அமைச்சரிடம் பேசி 3 அமைச்சரை ஒரே நாள் அரசாணையை பெற்று அந்த பெருமையை கொடுத்திருக்கின்றார்கள். மிக தைரியமாக இந்த ஜல்லிக்கட்டை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்பு சொந்தங்களே, இந்த அற்புதமான நாளில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் கூட ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது, நன்றி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அருமை சொந்தங்களே, என்னை கரும்பு வளர்க்கிறவங்க பாருங்க, ஒரு பொங்கல்ல எத்தனை பேருக்கு லாபம் பாருங்க. ஒரு பொங்கல் பானை செய்யக்கூடிய நம்முடைய குயவர் சகோதரருக்கு இன்னைக்கு லாபம் இருக்கு. அவங்க இந்த பொங்கல் நாம் வைத்து இத்தனை பானை நாம் வாங்கி வீட்டுல திரும்ப இந்த பானையை கொண்டு வந்தால் தான் நம்முடைய குயவர் சகோதரர்கள் சந்தோஷமா இருப்பாங்க. மஞ்சளை பாருங்க, விவசாய பெருமக்களுக்கு ஈரோட்டிலிருந்து தமிழகத்தினுடைய பல பகுதியிலிருந்து மஞ்சள் வளர்க்கக்கூடிய விவசாய பெருமக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் பெரிய அளவுல பொங்கல் திருவிழாவை நம்ம கொண்டாடும். கரும்பு பாருங்க, தஞ்சாவூர் பகுதி, தமிழ்நாட்டினுடைய டெல்டா வேறு ககுதியிலிருந்து கரும்பு நாம் சாகுபடி பண்ணி பொங்கல் அன்னைக்கு நாம் எல்லோரும் ஒரு கரும்பாவது நம்முடைய வீட்டிலே வைத்து சாமி கும்பிட வேண்டும் என்று யோசித்து பார்த்தீங்கன்னா 2,22,00,000 ரேஷன் கார்டு இருக்கு. அத்தனை கரும்புகளை கொள்முதல் பண்ண முடியும். ஆனால் இந்த பொங்கல் மூலமாக நாம் ஒரு பாரம்பரியத்தை கொண்டாடுவது மட்டுமல்ல, இத்தனை விவசாய பெருமக்களுக்கு இத்தனை நல்ல விஷயங்களை நாம் செய்து கொடுக்கின்றோம். அவங்களையும் ஊக்கப்படுத்துறோம். ஆடு மாடு இந்த காளை வளர்ப்பதெல்லாம் இந்த நேரத்தில் இது அரசியல் மேடை இல்லை, இருந்தும் நான் சொல்லுகின்றேன், ஒரு காளை வளர்க்கிறவங்களுக்கு தான் எவ்வளவு கஷ்டம் அந்த காளையை வளர்க்கறதுன்னு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில 2021 சொல்லி இருந்தாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தால் காளை வளர்ப்பவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுப்போம். இப்ப நான் எப்படி
திமுக எனக்கு இன்னைக்கு எவ்வளவு கொடுக்கணும்னாங்க, மாசம் 1000 ரூபாய் கணக்கு போட்டா திமுக எனக்கே 48,000 ரூபாய் கொடுக்கணும். யாரெல்லாம் காளை வளர்க்கிறாங்களோ எல்லாத்துக்குமே கொடுக்கணும். அப்படி சொல்லிவிட்டு 4 ஆண்டு காலம் முடிந்து விட்டது. அவங்களுடைய ஆட்சியே முடிய போகுது. காளை வளர்ப்பவர்களுக்கு மாசம் 1000 ரூபாய் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் எப்படி பொங்கல் வைக்கிறாருன்னா, அவருடைய பொங்கல் நாம் பார்த்திருக்கிறோம். பொங்கல் பானை இருக்கிறது, கீழே பஞ்சு இருக்குது, லைட் மாதிரி ஏதோ ஜிமிக்கி ஜிமிக்கியா கலர் கலரா லைட் மாதிரி இருக்குது. இதான் அவங்க வைக்கக்கூடிய பொங்கல். ஆனா இங்கதான் 1008 பொங்கல் பானையிலே சூரிய பகவானை பார்த்து நம்முடைய சகோதரிகள் இங்கே பச்சரிசியோடு வந்து இயற்கையோடு பஞ்சபூதங்களோடு கலந்து இந்த பொங்கல் விழாவை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த பொங்கல் விழாவில் ஆண்டவன் நல்ல ஒரு புத்தி கொடுக்கணும், காளை வளர்ப்பவர்களை ஊக்குவிக்கணும். முதலமைச்சர் எல்லா தேர்தல் வாக்குறுதி 505 கொடுத்திருக்கிறாரு, எல்லா தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றணும். நம்முடைய மகளிருக்கு எப்பொழுதும் பாதுகாப்பாக இந்த அரசு இருக்கணும். இப்ப இல்லாம இருக்கிறாங்க. அதையெல்லாம் கூட இந்த பொங்கல் விழாவில் முதலமைச்சருக்கு நான் ஒரு வேண்டுதலாக மேடையின் மீது சொல்லுகின்றேன். இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு சொந்தங்களுக்கும் இந்த பொங்கல் விழாவிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய 1008 பொங்கல் பானையினுடைய உரிமையாளர்கள் 1008 குடும்பம் வந்திருக்கிறாங்க. 1008 குடும்பத்தினுடைய தலைவிகள் வந்திருக்கிறாங்க. 1008 தாய்மார்கள் வந்திருக்கிறாங்க. 1008 பேர் அவங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து பொங்கல் வச்சு காட்டுறாங்க. அதனால இந்த 1008 பொங்கல் பானையினுடைய தாய்மார்களுக்கும் அவர்களோடு வந்திருக்கக்கூடிய மொத்த குழுவுக்கும் குறிப்பாக நம்முடைய சகோதரிகளுக்கும் பெரிய அளவில் வந்திருக்கக்கூடிய வெயிலை பொருட்படுத்தாமல் இங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஒண்டிமுத்து அவர்கள் இதற்கு முன்பு இளைஞரணியில் இருந்து என்னை கட்சியில் பல பொறுப்பில் இதை பொறுப்பேற்று மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் கௌதம் அவர்கள் இதை மிகச் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று சொல்லி, இன்னைக்கு நம்முடைய இளைஞரணியினுடைய மாநில தலைவியாக இருந்து இத்தனை மகளிரை ஒரே இடத்துல பார்ப்பதே அற்புத காட்சியாக, மேடையின் மீது பார்க்கின்ற அற்புத காட்சியாக ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அக்கா கவிதா ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவருடைய யாத்திரையை வெற்றிகரமாக நடத்தி முடித்துவிட்டு இன்னைக்குதான் முகத்தில் ஒரு சின்ன ஓய்வை பார்க்கின்றேன். அண்ணன் கருப்பு முருகானந்தன் அவர்கள் மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் மேடையின் மீது இருக்கின்றார்கள். நம்முடைய டெல்டா பகுதிக்கு சொந்தக்காரர், அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, மேடையின் மீது இருக்கக்கூடிய நம்முடைய முன்னாள் மாவட்ட தலைவர்கள் ஆரம்பித்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கட்சிக்காக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய மாநிலத்தினுடைய இணை பொருளாளர் அண்ணன் சிவசுப்பிரமணியம் அவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள். மேடை மீது இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும், முன்னிருக்கையில் நின்று கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களுக்கும், விநாயகம்ஜி தெளிவா சொல்லிட்டாங்க, இங்க பெண்கள் மட்டும்தான் இருக்கணும், சகோதரிகள் மட்டும்தான் இருக்கணும், ஆண்கள்லாம் ஓரமா போயிருங்கன்னு. ஏதோ தப்பி தவறி மேலே வந்து பேசிவிட்டு நானும் ஓரமாக சென்று அமர்ந்து விடுவேன். அப்படி பெண்களை முன்னிலைப்படுத்தி இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. இதைவிட பெரிய சிறப்பு பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய சகோதரிகளுக்கு என்ன கொடுக்க முடியும்? அதனால் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். அண்ணே, நான் உங்களுக்கு நம்முடைய சகோதரர்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டேன். அதனால ஆண்கள் எல்லா சைட்ல அப்படியே வந்து ஓரமா இருக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய மாநிலத்தினுடைய தலைவர் விநாயகம்ஜி அவர்கள் சொல்லி இருக்கக்கூடியது. நானும் ஓரமா போயிருவேன். நாம் எல்லாம் ஓரமா போயிட்டோம்னா பெண்கள் மட்டும் முன்னிலைப்படுத்தி நம்முடைய சகோதரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, சகோதரிகள் எல்லாம் முன்னிறுக்கையில் இருக்கிறோம். நம்முடைய உள்துறை அமைச்சர்கள் வரும் பொழுது அவருடைய கண்ணுல நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் வைக்கக்கூடிய பொங்கலை தடையில்லாம கடைசி வரைக்கும் அவர் பார்க்கணும். கடைசியில் இருக்கக்கூடிய சகோதரி இந்த வெயில்ல பொங்கல் வச்சிட்டு இருக்கிறாங்க, அதையும் உள்துறை அமைச்சர் அங்கே இருந்து பார்ப்பாங்க. அதற்காக நம்முடைய அன்பு சகோதரர்கள் எல்லோரும் கொஞ்சம் வழிபட்டு, பத்திரிகை நண்பர்களை தவிர வழிவிட்டு எல்லோரும் கொஞ்சம் சைட்ல உங்களுக்கான இருக்கை எங்கே போடப்பட்டிருக்கிறது, அந்த இருக்கைக்கு நீங்கள் வந்துவிட வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.